ஹலோ கைஸ், நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நருட்டோ கேம் கம்மிங் சூன்னு. அதே மாதிரியே இப்போ நம்ம நருட்டோ கேம் வந்து விளையாடிட்டுருக்கோம். அந்த நருட்டோ கேம் எப்படி ஏற்றுறது அது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவுக்கு வந்து 100 லைக் வந்தால் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க இந்த கேம் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு இதில் என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் கொடுக்குற மாதிரி ஆரம்பத்தில் எல்லாத்துக்குமே எக்ஸே கொடுத்துருவாங்க. இது ஒரு பிசி கேம், அதனால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஃபோனில் விளையாடுறதுக்கு லைட்டாக லேக் ஆகும், பரவாயில்ல. எல்லாத்துக்கும் எக்ஸே கொடுத்துருவாங்க. இதான் நம்ம கேம் இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகுது. நருட்டோ ஷிப்ரியன்ட் அல்டிமேட் நிஞ்சா இம்பேக்ட்னு நியூ கேம்னால் நீங்கள் ஆரம்பத்தில் விளையாடுறது லோட் கேம்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து விளையாடிங்கன்னா நியூ கேம் தான் கொடுக்கணும். அது வந்து நியூ கேம் கொடுத்தா இப்படி வராது. நான் லோட் கேம் கொடுக்கறனால இப்படி வருது. ஏன்னா நான் லோட் கேமில் ஏற்கனவே விளையாடிருக்கேன். அல்டிமேட் ரோடு, எக்ஸ்ட்ரா மிஷன், டேக் மிஷன், பக் ரிப்போர்ட், கேலரி ஆப்ஷன் இதெல்லாம் வரும். கேலரிக்குள்ளே போனீங்கன்னா சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வால்பேப்பர் இது மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இது சும்மா தான் கேமுக்குள்ளே தான் விஷயமே இருக்குது. இது மிஷன்லாம் போகணுன்னா அப்படியே வெளியே வந்து அல்டிமேட் ரோடுன்னு இருக்குல்ல, நீங்கள் அதுக்குள்ளே போய் எக்ஸ் கொடுத்தீங்கனாலே எல்லாத்துக்குமே நீங்கள் எக்ஸ் தான் கொடுக்க மாதிரி வரும். இது வந்து நான் ஏற்கனவே இது பண்ணது. நான் உங்களுக்கு எப்படியுமே நீங்கள் கேம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரக்கூடாது. அதையும் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி குணாய் இல்லைனா இது மாதிரி இருக்கிறதெல்லாமே வந்து மிஷன் தான். பாருங்கள், சம்மரி நருட்டோ ட்ரைனிங்னு இருக்குது பாருங்கள். மிஷன் லெவல் இப்போ நீங்கள் வந்து உங்களோட வெளியே இந்த பட்டன் இருக்கும்ல, அதை நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்கள் மாதிரி சேவ் ஸ்டேட்டுன்னு இருக்கும். நீங்கள் வெளியே வர மாதிரி தான் சேவ் ஸ்டேட் கொடுத்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு சேவ் ஆகும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து விளாட்ற மாதிரி தான் வரும் பாருங்கள். அது உங்களுக்கு இப்போ நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு இதை நான் வெளியே வந்துட்டேன், நல்லா அக்காட்சிக்கு லெவல் வந்துட்டேன். அதை நான் உங்களுக்கு ஸ்டேட் பண்ணி பாருங்கள். இது வந்து இது லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நம்ம சாசுரி தான், நான் டைடாரா தான் ஆப்போனண்ட். அந்த மாதிரி அங்கே பாருங்கள், நீங்கள் விளையாடுறத பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் ஃபைட்டிங்லாம் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. இல்லை 3D கிராஃபிக்ஸ் எல்லாமே உண்மையான பவர்ஸு. நம்ம நருட்டோவில் பார்த்த மிஷன் எப்படி இருக்குமோ அதெல்லாம் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம மிஷன் போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபன்னுக்கு விளையாடுற மாதிரி அக்காட்சிக்கில் 2 பேர் அந்த டைடாராவும் சாஸ்திரியும் அடிச்சுக்கிறது. இங்கே பாருங்கள், நம்ம L1 அமுத்தணும். Lன்னு இருக்குல்ல, அதை அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எனிமி மேலே லாக் ஆகும், நீங்கள் ஈஸியாக அடிக்கலாம். இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் நிறையா இருக்குது. இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கேம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அது கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோக்கு 100 லைக் வந்தால் இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் சேவ் ஸ்டேட் லோட் இப்போ அது நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா லோடு கொடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு. இப்போ நான் வந்து இன்னொரு இது விளையாடிருந்தேன் ராக்லிக்கும் இது மாதிரி அந்த ஹேலோ நிஞ்சாக்கும். அங்கே பாருங்கள், அந்த மேட்ச் தான் இது. நீங்கள் வந்து அந்த முக்கோணத்தை அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சக்கரா இதாகும். அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் சும்மா இது பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே இங்கே L1 கொடுத்துட்டு அடிங்க. பாருங்கள், நான் L1 கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், அடி அவன் கரெக்டாக விழுவும். அந்த குணாய் மாதிரி காமிக்கிறது, அப்போ தான் அவங்க மேலே நம்ம இது இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், எஃபெக்ட்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. இதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு இப்படி இது பண்ணிங்கன்னா அந்த பட்டன் இருக்கும், அதை கொடுத்தா தான் நீங்கள் லோட் ஸ்டேட் சேவ் ஸ்டேட் பண்ண முடியும். அதை வீடியோவில் தெளிவாக காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு அங்கே மேப்பில் பாருங்கள், ரைட் சைடில் ஒரு மேப்பு, அதில் வந்து இண்டிகேட் ஆகுது பாருங்கள் மேப். அது கொஞ்சம் போகிறது கஷ்டம். அங்கே போகணும், அங்கே தான் எனிமிஸ் இருப்பாங்க. ரெட் கலரில் டாட் மாதிரிலாம் காமிக்கும். டீம்மேட்ஸும் வருவாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் அங்கே மட்டும் எப்படியாவது போகணும். நீங்கள் அங்கே தான் உங்களோட எனிமிஸ் இருப்பாங்க. அங்கே நிறைய எனிமிஸ் இருப்பாங்க. நிறைய ஸ்பெஷல் மூவ்ஸும் இருக்குது இந்த கேமில். ரியலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அங்கே பாருங்கள், இந்த கேமில் ரொம்ப இது. அதே மாதிரி நான் வேறு இது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லோட் ஸ்டேட்டை நான் கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் சேவ் லோட் ஸ்டேட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், லோடு ஸ்டேட்டு இங்கே பாருங்கள், லோடு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு மேட்ச் முடிச்சிங்கனாலே இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா தருவாங்க. இப்போ லோடிங் ஆனால் இப்படி தான். இது வந்து அதாவது மிஷனில் என்னென்ன நடக்குதோ அந்த இது வரும். அது நம்மளுக்கு தேவையில்லை. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோன்னா ஸ்டார்ட் கொடுத்துட்டு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அதை. அப்புறம் அந்த மிஷன் ஒன்றாவே நீங்கள் போகும். ப்ளே டேட்டா கொடுத்துடணும். நீங்கள் சேவ் ப்ளே டேட்டா கொடுத்துட்டிங்கன்னா என்டர் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ் கொடுத்துட்டு வெளியே கொடுத்தா வெளியே வந்துடுவான். அப்புறம் இந்த புக்கு மாதிரி இருக்குல்ல, அது அடுத்த மிஷனுக்கு போகிறது. அங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் லோடிங் ஆகும். இதுவும் அதே மாதிரி அந்த கதை நம்மளுக்கு வேணும்னா நீங்கள் அது மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கதை வராது. இதே மாதிரியே லோடிங் ஆகும் கைஸ் கேமு. இந்த மாதிரி சாப்டர் ஒரு சாப்டர் அன்லாக் ஆகும். இங்கே பாருங்கள்,
ஒரு சாப்டராகவே அன்லாக் ஆகும். இந்த மாதிரி தான் ஒரு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு வந்து நருட்டோ இன்ட்ரடக்ஷன் தான், அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே சாப்டர்லாம் அன்லாக் ஆகும் பாருங்கள். அதே மாதிரி தான் அது வந்து ஒருக்கும் அந்த இது கொடுத்துட்ருப்பாங்க. அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வெளியே வந்துடலாம். இங்கே பாருங்கள், தோஸ் த ப்ரொடெக்ட் த நியூ பேத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிஷன் தான் அதுவும். இதே மாதிரி தான் வரும். நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் கொடுத்து மேலே எஸ் கொடுத்து வெளியினா இந்த இது அந்த ஆட் அந்த இது மாதிரி இருக்கிறது போயிடும். அதே மாதிரியே லோடிங் ஆகும் கைஸ். இதே மாதிரியே புதுசாக ஒரு இது ஓப்பன் ஆகும். இதே மாதிரி இந்த புக்கு மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் அது கொடுத்து அதே மாதிரி தான் அந்த புக் சொன்ன மாதிரி தான் அந்த அங்கே நம்ம உண்மையான நருட்டோவில் என்ன நினச்சோ அந்த புக்கில் இருக்குமோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் நீங்கள் நருட்டோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், அந்த குணாய் மாதிரி இருக்கலாம், அதான் நம்மளுக்கு மிஷன். அங்கே போய் நம்ம எக்ஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம மிஷனுக்குள்ளே போகும். இங்கே பாருங்கள், சிக்கமாரு எல்லாமே வச்சுக்கலாம். இப்போ நான் எந்த மிஷனில் இருக்கேன்னா நம்ம ஆசுமா சாவர மிஷனில் நான் இருக்கேன் பாருங்கள். அது நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் இப்படி தான் லோடிங் ஆகிரும். கொஞ்சம் லோடிங் ஆகி இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ் கொடுத்தனா அது வரும். இதே மாதிரியே நிறையா வீடியோ போனால் லைக் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், நம்ம டீம்மேட் ஆசுமா இருக்கார், இப்போ அந்த சாவார். அங்கே பச்சை கலரில் ரவுண்ட் சுற்றுது, இந்த இடத்துல தான் நம்ம போகணும். இதுங்க நான் ஸ்கிப் பண்ணுறேன் பாருங்கள். அந்த இடத்துக்கு போயிட்டேன்னா எவ்வளோ எனிமீஸ் இருக்காங்கன்னு. இப்போ அந்த எனிமீஸை தான் நம்ம அடிக்கணும். நம்ம ஆசுமாவே நம்ம பாதுகாக்கணும். இந்த மிஷன் ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் இந்த ஸ்பெஷல் மூவ்ஸ்லாம் கற்றுக்கிட்டா ஈஸி. இப்போ பாருங்கள், ரியலாக இருக்கும் இந்த கேம். ஸ்பெஷல் ரியலாக இப்போ நான் இது சிக்கமாக இருக்கும் ஏற்ற மாதிரி அந்த ஸ்டிச்சிங் ஜிட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் பாருங்க. அந்த நம்ம ஹெச்பி நம்ம க்ரீன் கலரில் சிக்கன் லெஃப்ட் சைடில் க்ரீன் கலரில் இருக்குல்ல, அது வந்து ஹெச்பி. அது கீழே ப்ளூ கலர் இருக்கலாம் சக்ரா. அது கீழே ஆசுமாவோட ஹெச்பி இருக்குது. நம்ம அதே சொன்ன மாதிரி தான். பாருங்கள், இது ஸ்பெஷல் பவர் ஸ்டிச்சிங் ஜிட்ஸு, ஆனால் இது வந்து எவ்வளோ பக்கத்தில் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இடத்துல கூட எக்ஸே கொடுத்துருவாங்க. இப்போ ஸ்டிச்சிங் ஜிட்ஸில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்க பாருங்கள். இதுதான் சிக்கமாரோட ஸ்பெஷல் பவர், செம்மையாக இருக்கும். சுற்றி முற்றி எவன் இருந்தாலும் மிக ஹாலும் நிஞ்சா, இந்த நிஞ்சாஸ்க்குலாம் இவன் தான் தலைவன் பாருங்கள். இவங்க தான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த கேமு செம்மையாக இருக்கும். இந்த கேம் ப்ளே பண்ணிடுவாங்க. இந்த கேமோட லிங்க் நான் வந்து இந்த வீடியோக்கு 100 லைக் வந்தால் நான் வந்து கேம் எப்படி இன்ஸ்டால் பண்ணி சொல்கிறேன். பாய் கைஸ்.